கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்கள் கழித்து மீண்டுமாய் இந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். அதாவது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் இந்த நாளுக்குரிய தியானம். ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தங்களுடைய மனதின் அறையை கட்டினவர்களாக, அப்போது அது கட்டப்பட்டாதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ மன்னிக்கணும், தெளிந்த புத்தி, அதாவது தெளிந்த புத்தியும் இருக்குது, புத்தியும் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் தெளிந்த புத்தினா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு புத்தி, நல்ல எண்ணத்தில் இருக்கிற புத்தி, அதுதான் தெளிந்த புத்தின்றது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தெளிந்த புத்தி புத்தி அதே தான், ஆனால் கொஞ்சம் வேறுபடும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, நம்ம மனதின் அறையை கட்டிவிட்டோம். ஆனால் இப்போது கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லுது. முதலாவது புத்தினா என்னன்னு நமக்கு தெரியாது, புத்தின்னு தெரியாது, தெளிந்த புத்தினும் தெரியாது. ஆனால் இது எப்படி வேத வசனத்தின் மூலமாய் புத்தினா என்ன, ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன, பகுத்தறிவுனா என்ன, வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நுழைந்தால்தான் அவைகளுடைய மதிப்பு, அவைகளுடைய குணலட்சணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு என்ன தெரியுங்களா? புத்தியினத்தை நம்ம எடுக்கலாம். புத்திக்கும் புத்தியினத்துக்கும், புத்தியினத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா புத்தியை தெரிஞ்சுக்கலாம், புத்தியை தெரிஞ்சுக்கிட்டா அதில் தெளிந்த புத்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமான வேத ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. இதை கண்டினியூவாக பார்த்தா தான் ஒவ்வொரு பதவியிலையும் ஒவ்வொரு புதிய கருத்து, நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, நாங்களும் பேசியிருக்க மாட்டோம். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவைகளை குறித்து பேசப்படும் பொழுது நீங்களே ஒரு அதிசயமான ஒரு பிரசங்கமாக, ஆழமான ஒரு பிரசங்கமாக, அப்படி இல்லைன்னா கூட நீர்மூழ்கி கப்பலாக இல்லாவிட்டாலும் கூட தண்ணி மேலே ஓடுகிற ஒரு படகு போல் என்னுடைய பிரசங்கம் இருக்கும், ஒரு தியானம் இருக்கும். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி தான். அதனால தான் இந்த வேத பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். உதாரணமாக நம்ம புத்தியினத்தை பற்றி எடுத்துட்டோம்னா மீதி நன்றாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எப்படின்னு கேளுங்க. என்னாகுமோ 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போ ஆரோன் சொல்கிறாரு, நாங்கள் கொஞ்சம் புத்தியினமாய் நடந்துக்கிட்டோம். எப்படின்னா, இந்த ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து மோசஸை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசிக்கிட்ட மற்றவங்கிட்டலாம் சொற்பனத்தில் இல்லை வார்த்தையாக பேசுவேன், ஒரு தரிசனத்து மூலியமாக பேசுவேன். ஆனால் என்னுடைய சிநேகிதன் மோசஸ்கிட்ட முகமுகமாய் பேசுகிறேன். கர்த்தர் மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். எந்த இதில் ஒரு விசேஷம் கேட்டால், அந்த ஆரோன மிரியாமன் செய்த தவறு, சிப்ரால் என்றவளை திருமணம் பண்ணிட்டா. மீதியான் தேசத்துடைய ஆசானுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அந்த ஒரு பிரச்சனை. எப்படின்னு அவங்க ஆண்டவர் அவங்ககிட்ட தான் பேசுவாங்களாம். எப்படி போனாலும் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அப்போ மிரியாமை தேவன் ஒரு குஷ்டரோகியாய் மாற்றிடுறாரு. அப்போ தான் உணர்றேன், ஐயா நான் புத்தியினமாக நடந்துட்டேன், உண்மை எதிர்த்து நின்று பேசிட்டேன், உண்மை நான் கேவலப்படுத்திட்டேன், உனக்கு விரோதமான ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டுட்டேன் ஐயா, தப்பு தப்பு ஒத்துக்கிறார் இருப்பார். அதுதான் அந்த செயலில் ஒரு புத்தி இல்லை, புத்தியினமாய் நடந்துக்கிட்டான்.
அங்கே தான் சொல்ல. ஏன்னா அவன் சகோதரி அடிக்கப்பட்டதுனால தேவன் அடித்தா குஷ்டரோகம், அவ்வளோதான். அவருக்கு அதுதான் தெரியும். அந்த உசியா ராஜா கூட அந்த ஊழியக்காரங்களை எதிர்த்து நின்று தூபம் காட்டும் போது ஆண்டவரை அடித்தார், குஷ்டரோகி. அதுதான் தண்டனை, வேறு ஒன்று ரிக்வெஸ்ட்டே கிடையாது ஆண்டவர்கிட்ட. அது பழைய ஏற்பாட்டு காலம், ஒரே அடி, அவ்வளோதான். அட குஷ்டரோகம் வந்ததே மேலு, உயிரையே கொன்னுடுவார், அவ்வளோதான் அவர்கிட்ட. அப்புறமா தான் அழுது புலம்புனா இருக்கிறவங்களை காப்பாற்றலாம், செத்துங்க தான். அந்த கொல்லிவாய் சர்பத்தை விடும் போது அது எவ்வளோ பேர் செத்துட்டாங்க. அப்புறமா மோசஸ்கிட்ட முறையிடும் போது வேண்டிக் கொள்ளும் போது தான் அந்த கொல்லிவாய் சர்பத்தை செய்து இதை பார்க்குறவங்க பிழைப்பாங்கன்னு போது தான் பிழைச்சாங்க, அதை பார்த்தவங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கோபம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதே போல் இரக்கத்தையும் தயவையும் அன்பையும் மனதுருகத்தையும் மனஸ்தாப்படக்கூடிய ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் அந்த தண்டனை மிரியாமுக்கு கிடைச்சதுனால ஆரோனை நான் புத்தீனமாய் செய்தேன்றார். அதனால் ஆரோன் உணர்ந்தார். நம்ம ஜனங்கிறாங்க பாரு, என்ன சொன்னாலும் உணரவே மாட்டாங்க, உணர்வே வராது. அது இருதயத்தில் இருக்கிற குஷ்டரோகம். வெளியே இருக்கிற குஷ்டரோகம் ஊசியத்தை குத்துனா கூட நோவாது. ஆனால் இருதயத்தில் இருக்கிற குஷ்டரோகம், அதாவது விருத்த சேதனம் இல்லாத இருதயம், விருத்தன சேதனம் இல்லாத உதடு, விருத்த சேதனம் இல்லாத செவி, மனசு, வணங்கா கழுத்து உள்ளவங்களுடைய இருதயத்திலெல்லாம் ஊசியத்தை கொடுத்தாலும் சரி, என்ன கடினமான உபதேசத்தை கொடுத்தாலும் சரி திருந்த மாட்டாங்க. அதுதான் எரேமியாவோட வாழ்க்கையில் எவ்வளோ எச்சரித்து அவங்க கேட்கல. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ உபதேசம் பண்ணார், 100க்கு ஒரு 30 பேர் தான் இருக்கும், 70% இல்லை. ஆனால் அவ்வளோ ஒரு கடினமான உள்ளங்க, புத்தீனமாய் நடந்துக்கிற ஒரு செயல் தான் பிரியமானவர்களே. அதே போல் நீதிமொழிகள் மன்னிக்கணும் 1 சாமுவேல் 13:13 வாசித்தா சவுலு சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இருப்பா நான் வரேன் பல இடத்துலன்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பெலிஸ்தர் நமக்கு உபத்திரம் அதிகமாகுது, நம்ம போய் விசாரிக்கலன்னு சொல்லி துடிந்து போய் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டார். அப்போ தான் சாமுவேல் சொல்கிறாரு, என்னையா புத்தீனமாக இந்த இதை செய்துட்டிய, இல்லைப்பா யுத்தத்துக்கு நெருங்கிட்டாங்க, நான் என்ன செய்வேன், நான் தான் வரேன்னு சொன்னேன்னே, ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா என்ன. ஒரு உதாரணம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடியவர்களாக நாம் எப்பவுமே இருக்கணும். நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஊழியம் செய்வதிலே ஆகட்டும், விசுவாசத்தன்மையில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், பிள்ளைகளுடைய நிலையில் இருக்கும்போது ஆகட்டும், உலகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் தான் நீதிமொழிகள் எழுதுகிறாரு, என் உபதேசத்தை கேட்குறவங்க நிதானத்தை கடைப்பிடிப்பாங்க, விவேகத்தை கடைப்பிடிப்பாங்க, எப்படி என்ன நடந்துக்கிறது அதுதான் சொல்கிறாரு. நீதிமொழி எழுதின அந்த சாலமோனு, அந்த தாவீது மற்றவங்க சொல்கிறாங்க, என்ன அந்த உபதேசத்தை கொடுக்குறாங்க, அதுதான் நாங்கள் இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, நீதிமொழிகள் 14:29 வாசித்தா முற்கோபி தன்னுடைய புத்தீனத்தை வெளிப்படுத்துவான். புத்தீனம் உள்ளவனை தான் முற்கோபியாக இருப்பான். சில சொல்லுவாங்க ஷார்ட் டெம்பர்ப்பாவ சும்மா அப்படின்னா போதும், உச்சிக்கு ஏறிடும் கோபம் வந்து அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. பைத்தியக்காரனுடைய மோசமான ஒரு வியாதிக்குதுன்னா அதுதான் டென்ஷன், அதுதான் முற்கோபி, ஆத்திரம். அது நமக்கு இருக்கக்கூடாது. கோபம் உள்ளவன் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நீதி இல்லாத ஒரு கோபம் நமக்கு என்னத்துக்கு, தேவையே இல்லை. தாழ்மை, அதான் அந்த நிதானம், அந்த சாந்தம் தான் தெளிந்த புத்தி. பட்டணத்தை அல்ல, மனதை கட்டுப்படுத்தணும். சாந்தத்தினால பலவானையை காட்டிலாம் சாந்தத்தினால இருக்கிறனே உத்தம.
உலகத்தை எல்லாம் மனதையே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற உத்தம. அதுதான் அந்த புத்தி தானம். புத்தினால தன்னை அடக்குறாங்க. அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. 15:2 வாசித்தா, மூடனுடைய வாய் புத்தினத்தை பேசும். சில பேர் பேசுவான் பாரு, மதிக்கட்டவனாக பேசுவான், புத்தி இல்லாத புத்தீனமாய் பேசுவான். அவன் பேசும்போது கலகத்தை ஏற்படுத்தும். ஐயோ, நமக்கு தெரிஞ்சுங்க சில ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எங்கே போனாலும் அந்த கலகத்தின் ஆவியினால தான் போவாங்க, கலகத்தை ஏற்பட்டு பட்டுட்டு வரும். நான் கூட பார்ப்பேங்க, எனக்கும் உங்களுக்கும் நல்ல பழக்கம் சமாதானம் இருந்தால் பார்ப்பேன். ஒன்று உங்களால் பிரச்சனை வந்துச்சுனாலும் பார்ப்பேன், என்னால் பிரச்சனை வந்தாலும் பார்ப்பேன். அப்புறமா இது புத்தினத்தினுடைய அந்த வாய் வெளிப்படும் போது என்னத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வானன்னு மெதுவாக நான் அழின்னு வந்துடுவேன். உன்னால் எனக்கு பிரச்சனை வேண்டாம், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். நம்ம சமாதானம் இருக்கணும். தூரத்தில் இருந்து ஒரு சமாதானம். திடீர்னு எப்படின்னா பார்ப்பேன், கையெடுப்பேன், பேசுவேன், விசாரிப்பேன். அவங்களும் விசாரிப்பாங்க, சரியா வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், திரும்பி. அவ்வளோதான். அது ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணாப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் தான் புத்தினமான வாய் வருது. வேண்டாது நமக்கு. அவர் சொல்கிறது நமக்கு புரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. அதனால் மூடனுடைய வாய் புத்தீனத்தை வெளிப்படுத்துன்றாரு. சரி, ஆனால் இந்த தீத்து 3:9 வாசித்தால் புத்தியினமான தர்க்கங்களை விட்டு விலகுன்றார். கிறிஸ்தவர்களாகட்டும், சில ஊழியக்காரர்களாகட்டும், தர்க்கம், இவன் சரியில்லை அவன் சரியில்லை எப்படி எப்படியோ பேசுவாங்க. ஆச்சா, பேசுறது மேலே தர்க்கம், இவன் சரி, அது வாதாடுவாங்க பாரு, அது வேண்டான்றாரு பவுல். தீத்துக்கு எழுதும்போது அப்படி தர்க்கம் வேணாயா. புத்தீனமான தர்க்கம், உபதேசம் இல்லாத, சத்தியம் இல்லாத, வேதத்துக்கு புறம்பான, கர்த்தருக்கு பயமில்லாத, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய அந்த புத்தி இல்லாத புத்தீனமாய் விலகக்கூட முடியல. அப்படிப்பட்ட புத்தீனமான காரியங்களை பேசுவாங்க. அதை விட்டு விலகுன்னு சொல்கிறாரு. பொறாமை அப்படின்னு பார்த்தா புத்தி இல்லாதவனை கொள்ளுமா. பொறாமன்றது ரொம்ப ரொம்ப கொடிய வியாதி. அது வைத்தறிச்சல் நம்ம மொழியில். ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாதுப்பா, ஒருத்தனை நன்றாக படிக்கக்கூடாதுப்பா, ஒருத்தன் நல்ல யுத்தகத்துக்கு போகக்கூடாது. அவ்வளோத்தான். ஐயோ, இவன் தாழ்ந்தவன், இவன் அற்பப்பட்டவன், இவன் கேவலமான, இவன் போய் படித்து முன்னுக்கு வந்துட்டானே, காலவாரி கொண்டுடுவானுங்க. ஏன்னா அந்த பொறாமை சில பேருக்கு இருப்பார். தன்னுடைய ஸ்டேட்டஸை நினச்சி மற்றவர்கள் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. கேவலமாக நினைக்கிறதுக்கு காரணம் பொறாமை. மனசுக்குள்ளே பொறாமை இருந்தால் தான் மற்றவங்களை கேவலமாக நினைக்க முடியும். மற்றவங்களை தரக்குறைவாய் பேச முடியும். மற்றவங்களை அப்படி தான் ஒரு அசட்டை பண்ணக்கூடியவங்க. நம்மக்கிட்ட காலில் செருப்புக்குது பேர், அங்கே வைப்போம். சில இடங்களில் நாய் அவங்க சாப்பிட்ற தட்டில் வாய் வச்சதோட கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் மற்றவங்க ஆகாதவங்களை பார்த்தா அந்த தட்டே தூக்கி குப்பையில் போட்டுடுவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, பொறாமையினால தான் இந்த மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ சான்றுகள் இருக்கிறது. அவையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு விளக்கமாக பேசுகிறேன். பக்கத்து வீட்டுக்கு ஆகாது, பக்கத்து ஊழியக்காரனுக்கு ஆகாது, பக்கத்து சபையாருக்கு ஆகாது. பொறாமை, ஐயோ ஏன் கேட்குற? இந்த பொறாமையும் ஒன்று தான், தற்பெருமையும் ஒன்று தான். ஏன்னா நான் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், அவன் பேசுவான், அடுத்தவங்களை கேவலமாக நினைப்பான். பொறாமை இருந்தால் அது மற்றவங்களை கொல்லும், சாவடிச்சிடும். அப்படி தான் செத்து கிடக்கிறான். எவ்வளோ பேர் தெரியுமா? வேலை இல்லாத, படிக்க முடியாத, நல்ல வருமானம் இல்லாத, நல்ல சாப்பாடு இல்லாத, நல்ல துணிமணி இல்லாத, நல்ல வீடு இல்லாத. ஏன்னா இவனுங்க பண்ணுற அந்த பொறாமையினால் அவங்கள அப்படியே மெரிச்சு அப்படியே தான் தள்ளுறாங்களே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை.
கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அதுதாங்க சொல்ல, பொறாமை ஒன்று இருக்கக்கூடாதுப்பா. பொறாமை இருக்கிற எந்த கிறிஸ்தவனே அவங்க கிறிஸ்தவங்கள் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கோயிலுக்கு போகலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஊழியக்காரன் ஆதரிக்கலாம், சபையில் பெரிய அங்கத்தினராக பதவியில் கூட இருக்கலாம். பொறாமை இருந்துச்சுன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. தேவ சமூகத்தில், அவன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஞாபகத்தில் இருக்கட்டும், பொறாமையை சாவடிங்க. அத்தை சரி, அப்படி. ஆனால் இந்த புத்திக்குரிய காரியம் என்ன? அதுதான். ஏன்னா ஒரு சும்மா உதாரணமாக புத்தினத்தை சொன்னேன். இந்த இன்னொன்று சொல்ல பாருங்க, தாவீது தன்னுடைய மரண காலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சென்சஸ் எடுக்க சொல்கிறாரு. அவனுடைய தளபதி யோவாப்பு என்ன பண்ணுறாருன்னா அந்த யோவாப்பு சரியாக எண்ணிக்கை எண்ணலை. அவர் வானா நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் சரியாக சென்சஸ் எடுக்கலை, எண்ணிக்கை கொண்டு வரலன்றார். 2 பேருக்குமே தவறு இருக்குது. அதனால் தேவனாய் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது தாவீது சொல்கிறாரு, இல்லை என்ன தண்டியும், முன்னாள் தானே, இல்லை ஏதோ ஒரு இதை பண்ணு, நான் மைப்பன் தப்பு பண்ணும்போது ஆடு என்ன பண்ணிவிட்டது, தப்பெல்லாம் என் மேலே போடுன்னு சொல்லி அவர் மேலே வாங்கிக்கிறார். அப்போது இந்த சாமுவேலு ராஜாக்கள் நாளாகமத்தினுடைய 3 பகுதியிலேருந்து தாவீதுடைய மரண காலத்தை குறித்து வாசித்தால் கடைசி அந்த சென்சஸில் இந்த மிஸ்டேக் இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு புத்தீனமாய் நடந்துக்கிட்டாங்க. ஒன்று ராஜா சொன்னதுனாலும் யோவாப்பு கேட்டு இருக்கணும், இல்லை யோவாப்பு சொன்னது பிரகாரம் இந்த தாவீது கேட்டு இருக்கணும். இந்த சாலமோனுக்கு ஒப்புவிக்கும் போது இந்த யோவாப்பை பாரு, இவனால தான் வந்துச்சு பிரச்சனை, ஜாக்கிரதையாருன்னு சாலமோனை மனசில் வச்சு பழிய தீர்க்கிறான். நமக்கு தாவீது கிருபை வேணுன்றோம், ஆனால் அந்த கிருபையில் தாவீது கூட அந்த வைராக்கி இருக்குது பார், அந்த பொறாமை சூதுங்க. சாலமோன் அந்த ராஜா ஆகி கூட அதை வச்சு மனசில் பழிய தீர்க்கிறான். இதுதான் வேத புத்தகத்தினுடைய 3 புத்தகத்தினுடைய காரியங்க. பொறாமை இருக்கக்கூடாதுயா, நீ யாரனா இரு, பொறாமை விட்டுடு, தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். சரி, அப்போ நம்மளோட வாழ்க்கையில் புத்திமானாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எப்படி இருக்க வேண்டும், அதான் இப்போ சப்ஜெக்டு. இந்த தெளிந்த புத்தியை குறித்து தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வாங்க. சில அற்புதமான உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக கேட்டால்தான் அது புரியும். இனி கொஞ்சம் குயிக்காக வேத பாடம் நடக்கும், பதிவுகள் ஏற்படும். உபதேசத்தில் தான் அந்த தேவனுக்கு இது கேட்குறாரு பாருங்க. யோபு 28 ஞானம் இருக்கிற இடம் எங்கே, புத்தி இருக்கிற இடம் எங்கே, அது எங்கே விளையுதுன்னு சொல்லிட்டு உலகத்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு வராங்க, ஆராய்ச்சி பண்ணுறான், தெரியலன்றாங்க. ஆனால் மரணமாக அழிவு சொல்ல மேன்மையை கண்டானா என்னன்னு தெரியல, அது எங்கே இருக்குதுன்னு தெரிலப்பா, பறவைகளை கேட்டால தெரிலன்றாரு, சிருஷ்டிகளை கேட்டாலும் தெரிலன்றாங்க. ஆனால் மரணமாக அந்த அழிவுன்னு சொல்லுது, மேன்மையை கேட்டோம் ஆனால் எங்கன்னு தெரிலன்ற. அந்த யோபு அப்படியே முடியல சொல்கிறாரு. அந்த 28ஆம் அதிகாரத்தில் என்னன்றாரு, கர்த்தர் ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. அப்போது இந்த 2 வசனத்தை குறித்து தியானம் பண்ணினால், இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம வாசித்தா என் உபதேசத்தை இந்த உபதேசத்தை கேட்டு நடக்கிறவங்க ஞானியாகவும் புத்தியாகவும் நிதானமுடையவர்களாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் அறிவில் தேறினவர்களாகவும் அப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த உபதேசத்தில் தான் இருக்குது அந்த புத்தி, ஞானம், அறிவு, தெளிவுன்றாரு. அப்போது அந்த ஞானமும் புத்தியும் விளைகிற இடம் எங்கே இருக்குதுன்னா ஒரு இடங்க இருக்குது. நான் சில இடங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். எங்கே இருக்குதுன்னா அங்கே தான் இருக்குது. சொன்னால் ஆமான்னுடுவீங்க, இப்போ கேட்டால் தெரியாதுன்னுவீங்க. ஏன்னு கேளு, அந்த நீதிமொழிகளில் 1:8 வாசித்தால் அந்த உபதேசம் சொல்கிறார் பாரு,
தகப்பனுடைய புத்தியை கேளு, தாயினுடைய போதகத்தை தள்ளாத. அந்த பிரசங்கியார் சொல்கிறார் பாருங்க, சாலமோன் எங்கே போகிறாரு? தகப்பங்கிட்ட. ஏன்னா ஒரு குழந்தையின் பருவத்தில் தகப்பனுடைய புத்தியை கேளுன்றாரு, தாயினுடைய போதகத்தை தள்ளாதன்றாரு. அதைத்தான் 10 கட்டளையில் ஒரு கட்டளை, தாயின் தகப்பனையும் பெற்றோர்களை கனம் பண்ணுன்றாரு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே தான் ஞானமே நமக்கு அடங்கி இருக்கிறது. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பதற்கு எவ்வளோ காலம் ஆகுன்றார், கொடுப்பார். ஏன்னா போன பதில் இதை பார்த்தோம், இதை கொஞ்சம் ஞாபகம் பண்ணிவிட்டு போகலாம். அவங்கவே ஒரு பெற்றோரிடத்துல தான் அந்த ஞானமும் புத்தி இருக்குது. பிள்ளைங்க நல்ல நிலையில் இருக்கணும், எவ்வளோ பிரயாசப்படுறாங்க தெரியுமா? எங்கள் பிள்ளைங்க வளரணும், புத்தியில், ஞானத்தில், ஒரு ஒழுக்கத்தில் வளரணும்னு விரும்புகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல இருக்குது. நமக்கு நன்மை வேணும், நம்மளுக்கு தீர்க்காயுசு வேணும்னா எபேசியர் 6:1-2 வாசித்தா பெற்றோரை கனம் பண்ணுங்கன்றாரு. நீ பூமியில் தீர்க்காயுசாய் வாழ்வாய், நன்மையும் பெறுவாய். அப்போ நமக்கு நன்மையும் வேணும், தீர்க்காயுசும் வேணும். தீர்க்காயுசுனா என்ன? நோவு நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நோய் நொடி இருந்தாலும் அதுலேயும் ஒரு சுகத்தை கண்டு ஒரு தீர்க்காயுசு, பரிபூர்ண ஆயுசு உடையவர்களாக நம்ம வாழ்ந்து தன்னோட வாழ்க்கை முடிக்கணுன்ற ஒரு கருத்து. ஆனால் பூமியில் நன்மை பெருகும், ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு, சேமம். யார் பார்த்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர்களாகவே இருப்போம், செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நாமும் செய்ய, அவங்க செய்ய பெருகும் ஆசீர்வாதம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கு நம்ம போகிறாரு. என்ன கருத்து தெரியுங்களா? இப்போ தான் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வாசித்தால் அங்கே தேவன் ஒரு பெரிய ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். யோசுவா என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு தளபதியாய் மாறிட்டார். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட நல்ல பேச்சு கொடுக்குறாரு. என்ன பேச்சு கொடுக்குறாருன்னா, யோசுவாவே, மோசையில் இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த தேவனாய் கர்த்தருடைய உபதேசம்னா என்ன? அதுதான் மெயின். ஏன்னா யோபுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருக்கு பயப்படுறது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகிறது புத்தின்றாரு. ஏன்னா அந்த யோபு அப்படி தான் வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன் யோபு. யோசேப்பு தன்னுடைய இச்சைக்கு அணுகின அந்த ஸ்திரீ, அந்த மந்திரியுடைய பிரதானுடைய மனைவி கையிலிருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு புத்தி வேணாம், அந்த தேவனுக்கு முன்னால் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு விலகி வந்தான். என்ன மாதிரி கருத்துக்குது பாரு வேதத்தில். ஆகவே அப்படி மற்றவங்க தவறிட்டாங்க, அதெல்லாம் புத்தியினம். ரூபன் தான் மருமகள்கிட்ட ஒரு வேசி போல் என்று கண்டு தவறிட்டார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. என்ன சொல்கிறேன் பாரு, அபிகாயில் அவங்க எப்படின்னா ஒரு தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. புத்தி, ஏன்னா நாபான் புத்தி இல்லாதவன், பைத்தியக்காரன், பேர் அப்படி தான் இருக்குதுன்றார். இது குறித்து அப்புறமா பேசுகிறேங்க. இப்போது இந்த யோசுவா பற்றி என்ன சொல்கிறாருன்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. என்ன இது தெரியுங்களா? பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய உபதேசங்கள். மோசஸை கொண்டு என்ன கற்றுக் கொடுத்தார, நீ அதை கடைப்பிடி. வலது பக்கம் போகாத, இடது பக்கம் போகாத. உதாரணமாக ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னுடைய ஸ்திரீ, உன்னுடைய துணையாருக்கு நான் கர்ப்பப்பிறப்பு உருவாக்குற, உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சாராளுடைய ஏவுதல்னால ஆகார் அவனுக்கு மனைவியாகி கொடுக்குறார்.
இதுதான் புத்தீனமானது. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அதுதான் பிரியமானவர்களே. புத்தீனத்தை புரிஞ்சாதான் புத்தி புரியும். புத்தி புரிஞ்சிட்டா தான் புத்தின்னு என்னன்னு தெரியும். அந்த புத்தீனத்தை இந்த யோசுவா கடைப்பிடிக்கக்கூடாது. வலது பக்கமும் வேணாம், இடது பக்கமும் வேணாம். இந்த நெகேமியா அவர் போய் அந்த எருசலேமில் அந்த மதிலில் கட்டும்போது அந்த கல்லறைகள்லாம் சரி பண்ணும் பொழுது, அப்போது அந்த சத்துரு சம்பலாத்து தொபியா இவங்கெல்லாம் வந்து பாப்பா அவங்ககிட்ட பேசணுன்றாங்க. இல்லைப்பா, நாங்கள் செய்து கர்த்தருடைய வேலை, பெரிய வேலை, வர முடியாது, நாங்கள் இந்த வேலை செய்து முடிச்சுட்டு வரோன்றாங்க. அப்போது அவர் இடது பக்கம் போல் வலது பக்கம் போல் ராவில் போய் சுற்றி பார்க்குறாரு. எல்லாரும் கூலி வாங்கினாலும் இவர் கூலி வாங்கலை. ஏன்னா கர்த்தருக்காக செய்கிற ஒரு பணி, கர்த்தருடைய வேலை. அதான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படித்தாங்க. எனக்கு தெரிஞ்சுங்கலாம் எத்தனை ஒரு ஜபம் பண்ணால் 1000, 2000, 500, 100 காணிக்கை கேட்டே வாங்கின்னு போகிறாங்க. என் நண்பன் ஒரு இடத்துக்கு அனுப்பினேன், ஜபம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் திரும்பி போயிட்டு இருந்தம்மா, போகிறதுட பஸ் பேர் இல்லைம்மா, உங்களை நம்பி தான் வந்தேன், எனக்கு எதனா காணிக்கை கொடுங்கன்னு கேட்டார். காணிக்கே இல்லையா? இல்லை, நீ எதனா கடனாக கூட வாங்கி கொடுங்க. அப்படிக்கிட்டு தபாச்சிக்கு பாஷி எப்படி 500 ரூபாய் வாங்கின்னு வந்துட்டார். ஆனால் ஃபேர் வேணும் தான், ரொம்ப தொழிலேருந்து போகிறார், எத்தனையோ கிலோமீட்டர். ஆனால் அப்படி கேட்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ரிலேஷனு, அவர் எங்கள் வீட்டுக்கு வரவானான்னு சொல்லிட்டுங்க. நீங்களே சொல்லிட்டேன் நான், இனி எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, கடன் வாங்கி நான் காணி கொடுக்குற மாதிரி எங்கள் சமுதாயத்தில் கிடையாது. அவர் கோபம், அவ்வளோ தொழில் வரேன்னு அதுக்கூட மதிப்பு தெரியலையா அவங்களுக்கு? உங்கள் சமுதாயத்தில்னா இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. கடன் வாங்கி கொடுக்கணுன்னு அப்படி ஒன்று சட்டம் கிடையாது. நீங்கள் வீட்டை விட்டு போகலாம், போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஏதை நம்ம சொல்கிறோன்னு அவர் சொன்னார். அவர்கள ஊழியக்கார், தப்பு பண்ணிட்டேயா? நான் என்னன்றேன்னா, நம்ம நடக்கிற விதம் அந்த மாதிரி. நெகேமியா எந்த ஒரு ஆசை இல்லாத ஊழியத்தை செய்தா இருப்பார். நம்ம செய்வோமா? ரேட்டு பேசுகிறோம். அப்படி இவ்வளோ கொடுத்தா வரோம், அவ்வளோ கொடுத்தா வரோம். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய நிலமெல்லாம் அப்படி தான் இருக்குது. சின்ன ஏழைப்பட்டவங்க எளியவங்க தான், ஆனால் போட்டோம் போயா, அவனுக்கு வர காணிகளாம் 100, 50, 1000 அப்படி தான் வர்றது. அற்பமாக சும்மா ஒரு 100, 50, 200 கிடைக்கிறதோட சந்தோஷமாக ஏற்றுக்கிற ஊழியக்காரன் இந்த காலத்தில் இல்லையா? ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். நெகேமியா அதுதான் புத்திமானாய் நடக்குது. அந்த மோசடி உபதேச கற்பனை கட்டளைகள் மேலே வலது பக்கம் இடது பக்கம் சாயலப்பார். யோசுவாக்கு அதான் சொல்கிறார் ஆண்டவர், யோசுவாவே வலது பக்கம் இடது பக்கம் சாயாத, மோசக்கிட்ட என்ன கற்றுக்கிட்ட அதை தான் நீ நடக்கணும், புத்திமானாய் நடக்கணும்னா என் உபதேசத்தை கேளுன்றார் ஆண்டவர். கேட்டு நடு. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த வேத பரிசுத்தம், எத்தனையோ சத்தியத்தை கேட்குறேங்க, நம்ம வாயை விட்டு விலகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இருதயத்தின் அறையை, நம்மளோட வாழ்க்கையின் அறையை விட்டு அது இல்லாமல் போகக்கூடாது. வாழ்க்கை அறையிலே அதை கட்டப்படணும். அதுதான் சத்தியம், அதுதான் விளைச்சல். அதை விட்டு நமக்கு என்ன? சர்ச்சுக்கு நல்லா ஆடம்பரமாக வந்து மகிழ்ந்து களி கூறுறது நல்லது தான். உபதேசம் கேட்கணும். உபதேசத்தையுமே இல்லைன்னா வேறு எங்கன்னா கூட நம்ம ஆடம்பரமாக போய் ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வரலாமே. ஆலயத்துக்கு வர வேண்டியதில்லை. ஆலயத்துக்கு ஒருவன் வருவார் என்று கேட்டால் அந்த சத்தியத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் வரணுங்க இடம். நான் ஒரு வில்லேஜில் இருந்தேங்க, 15 வருஷமாக அங்கே ஊழியம் செய்தேன். அங்கே நல்ல ஜனங்க சத்தியத்தை கேட்பாங்க, ஆனால் அங்கே சுவாப லட்சணம் ஒன்று கூட மாறலை. பார்த்து அந்த நேரத்தில் என் மனைவியும் காலமாயிட்டாங்க. இந்த ஊழியத்தை விட்டு எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டோம். போகும்போது இந்த ஊழியத்தையும் விட்டுட்டு போயிட்டோம். எங்கள் நண்பர் கையில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே பார்த்துங்கன்னு மனசில் நினச்சிட்டு இந்த வில்லேஜுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு. ஆனால் அந்த ஊழியத்தை நினச்சி இரவில் அலறேன்.
இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட முடியாது. அந்த கஷ்டப்பட்ட உழைப்பெல்லாம் நினச்சி இரவில் அலறி அலறி துடிப்பேன். அப்படியே மனசு நொந்துன்னு போய் திரும்பி படுத்துடுவேன். உண்மையான வார்த்தை. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் செய்கிற ஊழியத்தில் ஒரு விளைச்சல், ஒரு மனம் மாறுதல் உண்டாகணும் விசுவாசிகளுக்குள்ள. நம்ம பண்ணுகிற பிரசங்கத்துக்கு நாமே ஒரு தகுதி உடையவர்களாக மாறணும். பவுல் அதான் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9, நான் பண்ணுகிற பிரசங்கத்துக்கு நானே ஆகாதன்றனா போகாதபடிக்கு என்னையே நான் ஒடுக்குகிறேன், என் சரீரத்தை கட்டுப்படுத்துகிறேன், நான் அதுக்கு அடங்கி உடங்கி கீழ்ப்படைஞ்சு நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன்றார் பவுல். நம்மளோட உபதேச ஊழியமெல்லாம் அப்படித்தாங்க. பணம் வருது, காணிக்கை வருது, ஆட்கள் வரான், நல்ல கோயிலை கட்டி ஆராதனை அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு புத்தி உள்ள ஆராதனையாய், ஜீவ பலியான ஒரு ஆராதனையாய் ஒப்பு கொடுக்கணும்னு தான் ரோமர் 12 நினைக்கிறேன் அங்கே சொல்கிறார். ஆண்டவரை பிரியப்படுத்துதா பாருங்க. மனுஷனும் வேண்டாம், பணமும் வேண்டாங்க. அதுதாங்க சொல்கிறேன். அதனால தான் அந்த யோசுவா பார்த்து, நீங்கள் என்ன செய்ய விலகாது, என் சத்தியத்து உன் வாயில் அப்படியே இருக்கட்டும், உன் மனசில் இருக்கட்டும், உன் தியானத்தில் இருக்கட்டும், உன் எண்ணத்தில் இருக்கட்டும். இதை தவறிட்டா தான் வேறு எங்கேயோ போய்டும். நம்ம சில டைமில் நான் கூட சில மொபைலில் சில விஷயத்தை பார்த்துட்றேன், டைம் ஆகி போகுது. ஏன்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா, மைண்டில் கொஞ்சம் வேதத்தை விட்டுட்டாக்கா நம்ம ஜீவன் கூட பின் வாங்கி போகுது. அதுதான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தையே தானிக்கணுன்றார். அது மட்டுமல்ல, இதில் பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதே தியானித்து கொண்டிருப்பதாக. அதன் பிரகாரம் நடக்கணும்னா அதையே தியானிக்கணுன்றார். அதையே சிந்தனையை உடையவனாக இருக்க வேண்டும், அதையே செய்ய மனதுடையவனாக இருக்க வேண்டும், அதுவே மனதில் இருக்க வேண்டாம். அதுதான் நம்முடைய எண்ணமே. கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது பைத்தியம், நமக்கு தேவ பலன். இப்படி எடுக்கலாமே, நம்முடைய எண்ணமே அதுதான் நம்முடைய பைத்தியமே. கிறிஸ்துவுக்காக எப்படியாலும் வாழணும்னு நினைக்கணும், தியானிக்கணுன்றது தான் அங்கே அவ்வளோ அழகாக 1 கொரிந்தியர் 1 சொல்கிறார். ரொம்ப அருமையான அந்த பவுலுடைய உபதேசம் அங்கே ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுக்குறார் நமக்கு. அப்புறமா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் படிக்கட்டு மேலே ஏறிக்கொண்டு போகணும், நம்மளோட வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், நம்மளோட வாழ்க்கையில் கீழ் நோக்கி போகக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் உயர்ந்த மனிதனாக இருக்கணும்னா அந்த உபதேசத்தை தியானித்து அதை நம்ம நடக்கும்பொழுது புத்திமானாய், ரொம்ப ஞானியாய், நல்ல பகுத்தறிவு உள்ளவர்களாக, நன்றாக படித்தவர்களாக நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். தோல்வியே கிடையாது. அதான் சொல்ல, உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவாய். அப்படின்னா நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அதை அடையிறோம். நம்ம ஈசாக்கு விதைச்சான், 100 மடங்கு அறுத்தான். அவன் அதை விதைச்சி அறுக்கிறதுக்கு அவர் பட்ட பிரயாசம் அப்படி தான் இருந்தது. அதுதான் வெற்றி, அதுதான் ஞானம், அதுதான் அறிவு, அதுதான் அவனுடைய பிரயாசம். வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தினுடைய எண்ணம். ஏன்னா அதுதான் நோக்கமே. ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் அவனை ஆசீர்வதிக்கணுன்றதுக்கே ஆசீர்வதிச்சார். அதுதான் யோசுவாவுடைய வாழ்க்கையில் மோசேயை கற்றுக் கொடுத்த உபதேசம். அதுதான் சொல்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. 2 யோவான் அதில் நம்ம வாசித்தால், 2 யோவான் 9 வாசித்தால், சிலுவையின் உபதேசத்தை நம்ம மீறி நடக்கக்கூடாதுன்றார். ஒரே அதிகாரம்தான் யோவான் எழுதுகிறாரு. என்ன சொல்கிறீங்க? அவர் ரொம்ப ஆழமான உபதேசம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாரு, 2 யோவான் 9 வாசித்தால், கிறிஸ்தின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல,
கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னா சிலுவையின் உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிலுவையின் உபதேசத்தை தியானித்தவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையின் உபதேசமே நம்மளை சிந்தனையில் இருக்க வேண்டும்ன்றார். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களை ஆளக்கடவுது, உங்கள் மனதில் இருக்க கடவுது, அந்த சிந்தையிலே இருங்கன்றாரு. அவர் எப்படி தாழ்மைப்பட்டு சிலுவையை சுமந்தாரோ, நம்மளோட வாழ்க்கையில் சிலுவையின் பாடுகளை அனுபவிக்க தன்னை அர்ப்பணம் பண்ணக்கூடியவர்களாக, தன்னை தாழ்த்தக்கூடியவர்களாக, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு சகிப்பு தன்மையோடு ஒரு நிதான பாதையில் போக வேண்டும் என்றார். சத்தியத்தை விட்டு விலகாத, வாயை விட்டு விலகாத, கண்ணை விட்டு விலகாத, காதை விட்டு விலகக்கூடாது, இருது விட்டு விலகக்கூடாது. நம்முடைய உணர்வுகள் எல்லாமே கிறிஸ்துவின் உபதேசத்தை இல்லை. ஒரு எப்படி இந்த மாங்காயோ எலுமிச்சமோ ஊறுகாய்க்காக போட்டு அது நல்லா ஊற வச்சு பதம் பண்ணுறோமோ, அது போல் நம்முடைய மனசு வாழ்க்கையெல்லாம் ஊறப்பட்ட நல்ல ஒரு ஊறுகாய் போல் கிறிஸ்துவின் அன்பைக்குள்ளே நம்ம வளரக்கூடிய ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருப்பது அவசியம். அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி என்ன சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் உபதேசத்திலே இருக்கிறவனோ பிதாவையும் குமாரனுடையவன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உடையவனாக இருக்கிறான். அதே மீறி நடக்கிற எவனோ தேவனுடையவன் அல்ல, தேவனுக்கு உரியவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கூடியவன் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அங்கே பூர்ண நம்பிக்கை உடையவனாக இருங்கன்றார. அந்த கிறிஸ்து வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க, அந்த தரிசனத்தை காணாதவர்களாக இருப்பாங்க, அந்த தரிசனத்துக்கு உரியவர்களாக இருக்க மாட்டாங்க. அதுதான் 1 பேதுரு 1:13. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவரை தரிசிப்போன்ற ஒரு நம்பிக்கை, நிச்சயம், அந்த உறுதி இருக்கணும் என்று கேட்டால் நம்முடைய மனதிலே கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்காதவர்களாக, அந்த உபதேசத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் தேவனுடையவர்களாக இருப்போம், குமாரனாகி இயேசுடைய பிள்ளைகளாக இருப்போம். அதான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், பரலோகத்தில் இடமில்லை, மறுபடியும் பிறக்கக்கூடியவனுக்குத்தான் பரலோகம் காணப்படும், பரலோகத்தில் பிரவேசிப்பான்னு யோவான் 3 நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சத்தியம். இன்னும் சொல்கிறேன் பாரு, இயேசு இந்த தாவீது ராஜா வனாந்தரத்தில் அவர் சவுலுக்கு பயந்து அலைஞ்சி திரிஞ்சு நிற்கும்போது அந்த நாபாலுடைய வேலைக்காரங்க அவங்க ஆடு மாடெல்லாம் ஒன்றும் சேதப்படுத்தலை. ஏன்னா நம்முடைய ஜாதி ஜனங்கன்னு விட்டுட்டாங்க. பசி நேரத்தில் போய் கேட்டால் எஜமான விட்டு போகிறவங்க மற்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று ஆகாரம் கொடுக்கணுமான்னு ஒரு அற்பமாக பேசி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அனுப்பிடுறான். அவங்க தாவீதுகிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம இவனுக்காக வரணத்தில் நம்ம பாதுகாத்தது, இவங்களை ஆடுகளை நம்ம பாதுகாத்தது, இவங்களுக்கு இடையில்லாது இருந்தோமே, வேலைக்காரனுக்கு தெரியாதா? அதனால் அவங்களுக்கு உண்டான அத்தனையும் கொண்டுடுங்க அப்படின்னு தாவீது சொல்ல, அழிச்சிடுன்னு சொல்ல வராங்க. இதை கேட்டவன் அபிகாயிலுக்கு சொல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியான ஒட்டானே அவங்க அந்த மயிர் ஆடுங்களுக்கெல்லாம் அந்த முடி எடுக்கிற பண்டிகை மாதிரி நல்லா ஆகாரம் செய்து வச்சுது, மற்றும் என்னென்னவோ எடுத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணுறா, அந்த வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு நம்பி தாவீதை எதிர்கொண்டு போகிறான். அங்கே என்ன சொல்லலாம், தெளிந்த புத்தி உள்ளவளாக நடந்து கொண்டாள். எதுக்காக? தன்னையும் தான் புருஷனும் எல்லாத்தையும் காப்பாற்ற, இல்லைன்னா அழிச்சிட மாட்டாங்க. நடு இடத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவங்களும் புறப்பட்டாங்க, இவளும் புறப்பட்டா. அப்போ சொல்கிறாரு, எங்கள் ஜீவனுக்கு அருமையாக இருக்கட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து மனசை திருப்திப்படுத்துகிறான். எப்படியோ வழியில் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்ட போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிட்டோன்னு. அவன் பேர் எப்படியோ அப்படி தான் அவன் பைத்தியக்காரன். கர்த்தர் அடித்தார், அவனை செத்துட்டான். அவன்
அபிகாயிலுடைய கணவர். கடைசியில் இந்த அபிகாயிலே தாவீதுக்கு மனைவியாய் மாறிவிட்டாள். சரி, இதில் என்னடான்னா, அந்த அழிவுக்கு முன்னால் போய் சமாதானம் பண்ணிக்கினாப்பார். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ளவன் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் அழிந்து போகிறான். அப்போ புத்தி எது? இயேசு சொல்கிறார், தன் உபதேசத்தை கேட்டு கண்மலின் மேலே கட்டப்பட்டவன் புத்தி உள்ளவன். புத்தியினவன் மணலிலே கட்டப்பட்டவன். ஆக நம்முடைய வீடு, நம்முடைய ஆஸ்தி, சொத்து, சுதந்திரம் எதனா இருக்கட்டும், ஒரு தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய ராஜ்யத்தை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவித்தில் தேவனுக்காக பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அந்த மோட்சத்தை அடைய வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார் என்று கேட்டால், ஒன்று நம்ம வீட்டை தேடி வரணும், இல்லை நம்முடைய கல்லறையாயிலும் தேடி வரணும். நான் அப்படி தான் நினைக்கிறேங்க, அப்படி தான் நினச்சி வாழ்ந்துன்னுக்கிறேன். கிறிஸ்து வந்தால் என்னைத்தான் தேடின்னு வரணும், வேறு மற்ற கதை தேவையில்லை. ஏன்னா அது நியாயம் தீர்க்கணும். மற்றவங்களை நினச்சா அந்த நியாய தீர்ப்பு எனக்கும் வேண்டாம். நல்ல ஒரு மாம்பழம் எவ்வளோ, ஒரு கிலோ 2 ரூபாவும் என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என் மனைவிக்கு. நல்லா ஒரு 10 கிலோ. என்ன அர்த்தம், நல்லா அருமையாக இருக்குது. என் ஃபஸ்ட் கிளாஸை வாங்கினா சாப்பிட்டா, நானும் சாப்பிட்டேன், பிள்ளைங்க 3 பேர். இன்னொன்று அர்த்தம் பாரு, வெறும் புழு தூக்கி போட்டா. இன்னொன்று அர்த்தம் புழு, எல்லாமே புழு 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 புண்ணு. அது ஒரு பழம் நல்லா இருந்துச்சு, 1.5 பழம் மற்ற அர்த்தத்து கீழே போட்டான். நமக்கு டோஸ் விடணும், ஏந்துக்க மாட்டேன். ஆடு மாடு வளர்க்குறவங்க கூட இந்த மாதிரி துட்டு கொடுத்து வாங்கி போட மாட்டாயா. இருக்கிற கொஞ்சம் பணத்தை கூட அழிச்சிட்டு வந்திய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா. என்னையும் என் பிள்ளைகளை ஏமாத்துறந்தா போ, இப்போ ஆடு மாடுக்கு கூடு, எங்கன்னா யார் வீட்டில் இருக்கிறாங்க மாடு பார்த்து கூடுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாம்பழம் அருமையாக இருக்குது, ஆனால் உள்ளே எவ்வளோ புழு இருக்குதுப்பா. மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குதுன்னு எரேமியா சொல்கிறார். அந்த இறுதியம் இந்த மாம்பழம் இப்போ சீசன் வேறு, எவ்வளோ புழு இருக்குது தெரியுமா, சாப்பிட முடியாது, அறுத்து கீழே போடணும். துட்டு கொடுத்து வாங்குது. நம்மக்கிட்ட ஆடு எல்லாம் மாடும் இல்லை, ஆனால் எங்கே போகுது, தெருவில் சுற்றுற ஆடு மாடுங்களுக்கு நம்ம கொட்ட வேண்டிய நிலைமையாகி போச்சு. புழு உள்ள இருக்கக்கூடாது, புழு பொறாமை இருக்கக்கூடாது, சூது புத்தீனமான வாழ்க்கை தேவையில்லை. சத்துரு அவங்கிட்ட சமாதானமாக போனா பாரு. 1 சாமுவேல் 1:25 வாசித்தா அருமையாங்க சொல்கிறாரு. என்ன ஒரு அருமையான வேதத்தை வாசித்தா தாங்க அதனுடைய சரித்திரமெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு தெளிவாய், அவ்வளோ ஒரு ஞானமாய் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதெல்லாம் வாசிக்கும்போது எவ்வளோ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி தெரியுங்களா. ஏன்னா இந்த தாவீது கூட வனாந்தரத்தில் அவன் போகும்போது எவ்வளோ ஒரு நிலையில் இருந்தான் தெரியுங்களா. அவ்வளோ ஒரு இது பாரு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை வாசித்தோம்னா 2 வாசித்தான். மாகோனியில் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரிய குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடு 1000 வெள்ளாடு இருந்தது. அவன் அப்போது கர்மேலில் தன் ஆடுகளை மேய்த்து சுதந்திரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவள் மணிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அவள் மிக புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தாள். புத்தினா என்ன தெரியுமா, நம்முடைய சத்துருக்கிட்ட போய் சமாதானம் ஆகிறது. ஆனால் நம்புகிறோமா, சத்துரனாகிட்ட அவனை பார்த்தலன்னா ஒரு கையே எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா, பார்த்தலவாடா நீங்கள் நானும் தோக்குறான், கத்தி கப்படா எல்லாமே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. தான் சத்துருக்கிட்ட சமாதானம் ஆகணும். ஆகவே நாம் பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் புத்தி, ஆண்டவருக்கு பயப்படுறது தான் ஞானம். இதை அடைஞ்சோம் என்று கேட்டால் மோட்சம் உண்டு, வாழ்க்கையில் புத்திமானாய் யோசுவாவுக்கு சொன்னது போல் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து
நம்ம வெற்றியின் பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டால் அந்த உபதேசத்தை தியானித்து கொண்டிருப்போமாக, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நின்று இருப்போமாக, பரலோகத்தை போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.